ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஊர் கிரிக்கெட். டே 5 ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்வாடி 11th கேப்டன் வெர்சஸ் பூலாவரி. பூலாவரி வான் த டாஸ், சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஏர்வாடிக்காக ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் குமார், நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் மோகன். ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே போகிறதுக்காக பவுலிங் எண்ட்லேயும் மோகன். 5 ஓவர் கொண்ட மேட்ச், ஃபஸ்ட்டு ஓவர் மட்டும் பவர் பிளே. செம்ம பாலுங்க, லெக்கில் போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு பாலு. நல்ல ஃபீல்டிங், நல்லா பிரிஸ்காக இருக்காங்க ரெண்டு டீமும். ஃபஸ்ட்டு பாலே லெக் பையில் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ரெண்டு டீமும் இப்போ ஒரே ஊர் தான், ரெண்டு டீமாக பிரிஞ்சு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்ஸ்மேன் போட்டிருக்கிற ஜெர்சியும் அந்த ஃபீல்டர் போட்டிருக்கிற ஜெர்சியும் ஒரே ஜெர்சி தான். ரெண்டு டீமும் ஒரே ஊர் தான். செகண்ட் ஒன் சரியாக பேட்டில் பட்டலை, நல்லா ஸ்டாப்புங்க. டேரெக்டாக அடிச்சிருந்தா அவுட்டுங்க. நல்ல ஃபீல்டிங், ரன் எதுவும் ஓடலை, டாட் பால். சரியாக பேட்டில் பட்டலை, டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால், பேக் டு பேக் போட்டிருக்காருங்க டாட்டு. நல்ல ஷாட்டுங்க மிட் விக்கெட்டில். ஃபீல்டர் இருந்தாலும் 1 பவுன்ஸில் வெளியே போயிருக்கு பால். நல்ல ஷாட், மிட் விக்கெட்டில் ஒரு பவுண்ட்ரி, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரிங்க. மோகனோட பேட்டில் இருந்த நல்ல ஷாட். வைட் பால், அகலப்பந்து, நல்ல ஷாட்டுங்க. பாயிண்டில் செம்ம ஷாட் அடிச்சிருக்காரு. செடியில் அடித்து நின்றுச்சுங்க பால். பவுண்ட்ரி கிளியர் பண்ணலை. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 runs to லாஸ்ட் 1 more. நல்ல பாலுங்க, விக்கெட் கேட்சை விட்டுருக்காரு கீப்பர் பூபாலன். ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கணும், விட்டுருக்காங்க. மோகனுக்கு நான் ஒரு லைஃப் சிங்கிள் டு எண்ட் ஓவர். ஃபஸ்ட் ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 9. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்டில் பூபாலன். செம்ம ஷாட்டுங்க, மிட் விக்கெட்டில் கிளியர் பண்ணியிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிடுச்சுங்க. நல்ல ஷாட்டு, 2வது பவுண்ட்ரிங்க. மோகனோட பேட்டில் வந்து 6 மூலமாக வந்திருக்கு. நல்ல ஷாட்டுங்க, கட்டாசி இருக்கார் லெக் ஸ்டம்பில் மேலே. சரியான ஷாட்டு. செம்ம பாலுங்க, இந்த முறை விக்கெட்டை எடுத்துருக்காருங்க. மிடில் ஸ்டம்பை தூக்கியிருக்காரு பூபாலன். கம்பேக் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க. நல்ல விக்கெட், நல்லா ஆடிட்டு இருந்த மோகன் அவுட்டாக வெளியே போயிட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் முத்து. சரியாக பட்டலை, ஹைட்டாக போயிருக்கு பால். அண்டர் த ஃபீல்டர், விக்கெட்டுங்க. பேக் டு பேக் விக்கெட், மீண்டும் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. பூபாலன் பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காருங்க. முத்து ஃபஸ்ட்டு பால் அவுட்டாக வெளியே போயிட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மோகன். ஆன்ய ஹேட்ரிக் பூபாலனுக்கு. செம்ம பாலுங்க, ஸ்லோவர் பாலை திருப்பி போட்டிருக்காங்க லெக் கட்டில். மீண்டும் ஒரு டாட் பால். ஃபஸ்ட்டு பால் 6 கொடுத்து அடுத்த 2 பால் விக்கெட் எடுத்து இன்னொரு பால் டாட் வச்சுருக்காருங்க. நல்லா கம்பேக் பூபாலங்கிட்டிருந்து. நல்ல பால், ஸ்டோக் வச்சுட்டு 2 ரன் போகிறாருங்க. சும்மா தொட்டு விட்டு 2வது ரன்னு, நாட் அவுட். 2 runs ஆஃப் த பால். செம்ம ஷாட்டுங்க, இந்த முறை லெக் சைடு கரெக்டாக அசிருக்காருங்க. தொலை தூரத்துக்கு போயிடுச்சு பால். 1 பவுன்ஸில் ரோட்டுக்கு போயிடுச்சுங்க. 2 பவுன்ஸில் அந்த காம்பவுண்டை தாண்டி ஹைஸ்கூலுக்குள்ளே போயிடுச்சு பால். சரியான ஷாட்டுங்க மோகன் பேட்டில் இருந்து. செம்ம ஷாட்டு, கரெக்டாக அசிருக்கார் லெக் ஸ்டம்பில். ஹியூஜ் 6. சேரன்ஸ் டு எண்ட் தி ஓவர். 2 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 23. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக சண்முகம், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்விட்சுக்கான ஒரு முயற்சி, டாட் பால். செம்மையாக போட்டிருக்காருங்க, வைட் லைனை பிடிச்சி. நல்ல பால். நல்ல ஸ்டாப்புங்க, சூப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பவுலர் ஜெர்சியும் பேட்ஸ்மேன் ஜெர்சியும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்த பிளேயர்ஸ். 2 டீமுமே ஒரே ஊர் தான். ஃபுல் டாஸ் பாலுங்க, சரியாக படலை, விக்கெட். மீண்டும் ஒரு விக்கெட். குமார் அவுட்டாக வெளியே போகிறாருங்க இந்த டைமை. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மயில்சாமி. 4th one.
சரியாக பேட்டில் ஆடலை. பயங்கரமாக த்ரோ போட்டாருங்க. 4 லைன் நோக்கி போட்டுருக்கு பால். ஓவர் த்ரோவில் பேட்டில் அடித்தது ஒரு ரன்னு, ஓவர் த்ரோவில் ஒரு ரன்னு. 2 ரன்னுங்க அந்த பால் மட்டும். நல்ல பாலுங்க, டாட் பால். சரியான ஷாட்டுங்க. மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு. அண்டர் த ஃபீல்டர், சான்ஸ் ஃபார் கேட்ச், விக்கெட்டுங்க. மீண்டும் ஒரு பிரேக் த்ரோ. மயில்சாமி அவுட்டாக வெளியே போயிட்டுருக்காரு. சண்முகம் இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. நல்லா வர அமைஞ்சிருக்கு. விக்கெட் டு எண்ட் தி ஓவர். 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 25. வெறும் 2 ரன்னு பிடிச்சி போட்டிருக்காருங்க சண்முகம். செமையாக போட்டு போயிருக்காரு. 4th ஓவர் போகிறதாக பவுலிங் எண்டில் மீண்டும் மோகன். பேட்ஸ்மேன் நேமும் மோகன். மோகன் டு மோகன். செம்ம ஷாட்டுங்க. கீழே அடிச்சிருக்காரு தரையை ஒட்டி வேகமாக. பயங்கரமான பேக்கப்புங்க. 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. செம்ம பாலுங்க, டாட் பால். சூப்பராக போட்டிருக்காரு. 4th ஸ்டம்பில் வந்துருக்கு பால். நல்ல பால், டாட் பால். ஒயிட் பால், அகல பந்து. மீண்டும் அதே திசையில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த முறை ஒரு சிங்கிள் மட்டுமே. த்ரோ தப்பான த்ரோங்க. பேக்கப் இல்லைன்னா கண்டிப்பாக 4 போயிருக்கும். வேகமாக விட்டுருக்காரு பாலை. மீண்டும் ஒரு சிங்கிள். செம்ம பாலுங்க, டாட் பால். ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் நேம் கௌதம். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. பேக் டு பேக் டாட் வச்சு கொடுத்துருக்காரு மோகனை. லாஸ்ட் 1 மோர். இதுவும் டாட் பாலுங்க. சூப்பராக போட்டு போயிருக்காரு மோகன். டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 4 ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 29. 5th ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்டில் சந்திரன். ஸ்ட்ரைக்கில் மோகன். விக்கெட்டுக்கான தேடல். விக்கெட் கொடுத்துருக்காருங்க. நல்ல ஒரு பிரேக் த்ரூ. ஃபஸ்ட் பாலே கொடுத்துருக்காருங்க சந்திரன். மோகன் அவுட்டாக வெளியே போயிட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கணபதி. செகண்ட் பால். ஹைட்டாக போயிருக்குங்க பால். 3 பேர் நடுவில் வந்திருக்கா, 4 பேர் வந்திருக்காங்க. நடுவில் விழுந்திருக்கு பால். ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க. திரும்பவும் லெக் சைடில் அடிச்சு விட்டு போயிருக்காருங்க. 2 ஓடிடுவாங்க நினைக்கிறேன் அந்த பால். செம்ம டேரக்ட் ஹிட்டுங்க. விக்கெட். சூப்பராக அடிச்சிருக்காருங்க சந்திரன். டேரெக்டாக அடிச்சிட்டாரு ஸ்டம்பில். விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பாலா. கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காருங்க கீப்பரு. ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. விக்கெட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். விக்கெட். மீண்டும் ஒரு ரன் அவுட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பாலா. அகைன் ஒரு டாட் பாலுங்க. இதுவும் ரன் ஓடுறதுக்கான முயற்சி. இதுவும் ஒரு விக்கெட். லாஸ்ட் 1 மோர் ஆஃப் த இன்னிங்ஸ். போல்டுங்க. இப்போ தான் ஸ்டம்பை நட்டு வச்சாங்க. திரும்பவும் போல்டு எடுத்துருக்காருங்க. 2 ஸ்டம்ப்பு. இன்றைக்கி விழுவுறதெல்லாம் 2 ஸ்டம்ப்பாக தான் விழுவுது. விக்கெட் டு எண்ட் இன்னிங்ஸ். 5 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 33. 34 டார்கெட் போகிற வரைக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. புலவரிக்காக ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் பூபாலன். நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் சண்முகம். ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்காக குமார். 34 ரன் டார்கெட்டு. லெஃப்டில் திரும்பியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட் பால். சரியாக பேட்டில் பட்டலை. பாலை விட்டுருக்காருங்க. அவுட் சைடு ஆகி போயிட்டுருக்கு. பால் நின்றுச்சுங்க பில்லில் பட்டு. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஃபஸ்ட் ரன்னு 2 ரன்னாக வந்திருக்கு இவங்க டீமுக்கு. செம்ம ஷாட்டுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கண்டிப்பாக போல்டில் பட்டிருக்கும்.
4 ரன் போயிருங்க. நல்ல ஷாட். ஃபர்ஸ்ட் பவுண்டரி பூபாலனோட பேட்லேருந்து வந்திருக்கு. நல்ல ஷாட். கையிலே விழுந்துருங்க. கேட்ச் விட்டுருக்காருங்க. கையிலே விழுந்த பாலை எல்லாம் பறந்து வந்துட்டு இருக்காங்க. விக்கெட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். விக்கெட். ஐயோ, ஹிட்டர் சண்முகம் அவுட் ஆகி போயிட்டுருக்காருங்க வெளியே. நான் ஸ்ட்ரைக் ரன்லேயே ஸ்ட்ரைக்கே வரலை. அவர் கையில் விழுந்த பாலுக்கு ரன் ஓடி விக்கெட் ஆகிருக்காருங்க சண்முகம். தும்ப டோர்னமெண்ட்டில் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஸ்ட்ரைக்கே வராமல் அவுட் ஆகி போயிட்டுருக்காருங்க வெளியே. ரெண்டாவது ஷாட் அடிச்சிருக்காருங்க பேட்டில். ஃபஸ்ட்டு அடிக்கும்போது அடிக்கல, ரெண்டாவது சுற்றி பின்னாடி அடிச்சிருக்காருங்க பேட்டில். இது என்ன ஷாட்டுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் பேட்டில் போட்டிருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸ் மேலே தூக்கி அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 2வது பவுண்ட்ரிங்க பூபாலனோட பேட்லேருந்து. நல்ல ஷாட்டு. 10+ ரன் வந்துருச்சு. பவுண்ட்ரி டு எண்ட் தி ஓவர். முதல் ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 12. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக பாலா. செம்ம பாலுங்க. தலையை சுற்றி தூக்கி போட்டிருக்காருங்க பாலை. நல்ல பால். டாட் பால். செம்ம பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். ஷார்ட் பாலுங்க. லெக் ஸ்டம்பில் பனிஷ் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க. சூப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. தலை திருப்பி பால்லே கை வச்சிட்டாருங்க கரெக்டாக. ஒரு சிங்கிள் மட்டும். பவுண்டரி போக வேண்டிய பால். 3 ரன்னை சேவ் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். செம்ம ஷாட்டுங்க. 1 பவுன்ஸில் கடைக்கு போயிருக்குங்க. பால் கடைக்குள்ளே போயிடுச்சு பால். நல்ல ஷாட்டுங்க. 3வது பவுண்டரி வருது பூபாலனோட பேட்லேருந்து. நல்லா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. கடைக்குள்ளேருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு ஃபீல்டரை. கடைக்குள்ளே போயிடுச்சு பால். பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல பால். டாட் பால். பட்டிருந்தால் கண்டிப்பாக 4 போயிருக்குன்னு நினைக்கிறேன். டாட் பால். செம்ம ஷாட்டுங்க. நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. அண்டர் த ஃபீல்டர் விட்டுருக்காருங்க பாலை. 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிருக்கு. முன்னாடி 2 ஸ்டெப் வந்துருந்தால் கண்டிப்பாக கேட்ச் எடுத்துருக்கலாம். அதான் பாருங்கள் கீப்பரும் சொல்கிறாரு, முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்தால் தான் கேட்ச் எடுத்துக்கலாம். பாலை விட்டு நின்றுருக்காரு. குத்தி வெளியே போயிடுச்சுங்க பால். பவுண்டரி டு எண்ட் தி ஓவர். 2 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 21. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்டில் முத்து. பேலன்ஸ் இருக்கிற 18 பாலுக்கு 13 ரன் தேவை. சரியாக பேட்டில் பட்டலாக இருந்தாலும் லெக் ஸ்டம்ப் போயிட்டுருக்கு பால். 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள் ஃபஸ்ட் பாலே. ஃபுல் டாஸ் பாலுங்க. சரியாக பேட்டில் மிடில் வாங்கலை. நல்ல ஃபீலிங். மீண்டும் ஒரு சிங்கிள். செம்ம பாலுங்க. டாட் பால். செம்ம பாலுங்க. லெக்லேயே போட்டுக்காரு பாலை. டேரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். ஓரத்தில் போய் மீண்டும் 1 ரன் ஓடுறாங்க. 1 ரன்னாக வரதை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. 2 runs ஆஃப் த பால். லாஸ்ட் 2 more ஆஃப் த ஓவர். செம்ம ஷாட்டுங்க. லெக் ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். நல்ல ஷாட்டுங்க மிட் விக்கெட்டில். சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 27. பேலன்ஸ் இருக்கிற 12 பாலுக்கு 7 ரன் மட்டுமே தேவை. 4th ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்டில் குமார். ஸ்ட்ரைக்கில் பூபாலன். ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. ஒயிட் பால். அகலப்பந்து. ஃபஸ்ட் பாலே ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. பேலன்ஸ் இருக்கிற 12 பாலுக்கு வெறும் 6 ரன் மட்டுமே தேவை. செம்ம ஷாட்டுங்க. ஹைட்டாக போயிருக்கு பால். அண்டர் த ஃபீல்டர் பிடிப்பாரா? கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. விக்கெட்டு. சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ தான் சொன்னேன் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஆடிட்டு இருக்காருன்னு. அடுத்த பால் விக்கெட்டாகி போயிட்டுருக்காருங்க பூபாலன். ஒரு பிரேக் த்ரூ. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பூபதி.
சரியான ஷாட்டுங்க. இதுவும் சரியாக படலை. அண்டர் த ஃபீல்டர். விக்கெட். பேக் டு பேக் விக்கெட்டுங்க. பூபதியும் அவுட் ஆகி போட்டிருக்காரு வெளியே. செமையாக போட்டிருக்காரு குமார். நல்ல ஓவராக அமைஞ்சிட்ருக்கு இந்த ஓவர். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சந்திரன். சுவிட்சுக்கான முயற்சி. ஃபஸ்ட் பாலு லெக் பையில் ஒரு சிங்கிளுங்க. ஹேட்ரிக் பால் எடுத்துருக்கலாம், எடுக்கல. ஒரு சிங்கிள். சரியாக படலை. ஹைட்டாக போயிருக்கு. கேப்பில் வந்துருக்கு. கேட்ச் பிடிக்கலைங்க. யாராவது வந்து எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. லக்கின்னே சொல்லலாம் பேட்ஸ்மேனுக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 more. நல்லா ஷாட்டுங்க. க்ளோஸர் ஃபீல்டர்னு எடுத்து வச்சுருக்காங்க. கை மேலே போயிருக்கு பால். அவரும் விட்டுருக்காருங்க பாலை. இன்னொருத்தர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 3வது பிளேயரு. 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பால். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். 2 ரன்னு தேவை வின் பண்ணுறதுக்கு. போல்டு. 3வது விக்கெட்டுங்க இந்த ஓவரில். செம்மையாக போட்டிருக்காரு குமார். 7 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது 5 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்காருங்க. நல்ல பவுலிங் குமார்கிட்ட இருந்து. ஆனால் ரன்ஸு தான் பேலன்ஸ் இல்லை. கடைசி ஓவர் போகிறதுக்காக மோகன் பவுலிங் இல்லை. 6 பாலுக்கு வெறும் 2 ரன் மட்டுமே தேவை. விக்கெட்டுங்க. ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. மணி விக்கெட் எழுந்து வெளியே போயிட்டுருக்கார். ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்துருக்காரு மோகனை. டீம் டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. 2 ரன் மடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். 2 ரன் தேவை 5 பாலுக்கு. வைடு போட்டிருக்காருங்க. வைடு பால் போட்டிருக்காருங்க. ஸ்கோர் இஸ் லெவல். நல்ல ஷாட்டுங்க. வின்னிங் ஸ்கோர் அடிச்சிருக்காரு சதீஷ். மேட்ச் வான் பை பூலாவரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம ஊர் கிரிக்கெட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.